இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை திருவெம்பாவை ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஞானியார் சுவாமிகள், ஞானியார் மடத்தின் 24வது மடாதிபதியான ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி சிறப்பித்து பாடிய பாடல்கள். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி திருப்பாவையினுடைய 19வது பாடல். மிக அழகான பாடல். அதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடியார் பெருமக்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் வந்து தகவேலோர் எம்பாவாய். இப்போ பள்ளியறை காட்சியை காமிக்கிறாங்க. குத்து விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. யானை தந்தங்கள் அந்த சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, அழகாக வளைஞ்சி யானை தந்தம் 2 இருக்கும், நடுவில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த படுக்கையில் யானை தந்தங்கள் கால்களாக செய்து வச்சுருக்காங்க. விளக்கு எரியுது, அழகாக குத்து விளக்குகள் எரியுது. இப்போ மாதிரி மின்சார விளக்கு இல்லை, அது குத்து விளக்கு. அழகாக முத்து போல் சுடர் விட்டு குத்து விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு. யானை தந்தம் வெள்ளவிடேர்னு இருக்கும். அந்த யானை தந்தத்தால் செய்த கால்கள், அந்த யானை தந்தம் அந்த கால்களில் இணைக்கப்பட்டிருக்கு. அது கட்டில். அந்த கட்டிலில் இப்போது ஒரு மரத்தால் ஒரு கட்டில் செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு மேலே போடுறதுக்கு படுக்கிறதுக்கு வெறும் கட்டிலில் படுத்தா மென்மையாக இருக்காது. அதுக்கு மேலே இது அது பெட்டு இல்லையா, அது மேலே அதை போடுவாங்க. இப்போ எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. கர்லான்ற மாதிரி இலவம் பஞ்சு மெத்தைன்ற மாதிரி, அதுக்கு முன்னாடி இலவம் பஞ்சை வச்சு உள்ளே வச்சு திணிச்சு செய்வாங்க. நாங்கள்லாம் அதில் பழகினவங்க. இப்போ கர்லான் அப்படின்றாங்க. அது என்னென்னவோ இருக்குது. அது ஃபோம் வச்சு நிறைய அப்படியே பஞ்சு போல் இருக்கும், மெத்துன்னு இருக்கும். அந்த மெத்தையில் படுக்கிறாங்க. ஆனால் இந்த மெத்தையில் என்னென்ன செய்திருக்காங்கன்னா, அதாவது மரக்கட்டில் செய்தாச்சு. அழகாக எதிரில் குத்து விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கு. யானை தந்தங்கள் அழகாக யானை தந்தம் லைட்டாக அப்படி பிறை மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான காட்சி. அந்த கட்டிலில் போட்டிருக்கிற அந்த மெத்தை எப்படின்னா 5 வகை மென்மையான பொருட்கள், பஞ்சசயனம், அது மேலே படுத்திருக்காங்க. இப்போ அதுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அன்னத்தோட இறகுகள் இருக்குல்ல, அதை மெத்துன்னு போடுவாங்க. இப்போ பஞ்சு, இலவம் பஞ்சு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இலவம் பஞ்சு ஒரு வரிசை, அன்னத்தோட இறகுகள் ஒரு வரிசை. அது மாதிரி அதை மெத்துன்னு ஆக்கிறதுக்கு உண்டான மலர்கள் ஒன்று போட்டால் அது அதை விட மென்மையாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்படி 5 வகையான பொருட்களை போட்டு மெத்துன்னு அந்த சயனத்தை படுக்கிற கட்டில் தயார் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காட்சியே. அதில் நப்பின்னை படுக்கிறாங்க, அவங்க கணவர் கண்ணன் படுக்கிறார். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கணும்னு அந்த காலத்தில் செய்து வச்சாங்க. உண்மையிலேயே நம்முடைய உடல் சார்ந்த, இந்த அழியக்கூடிய உடல் சார்ந்த காம வாழ்க்கை அவங்க வாழலை. இது எல்லாருக்கும் தெரியும்.
இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எல்கேஜி குழந்தை அதுக்கிட்ட போய் யானை, ஒட்டகம், ஆடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு எடுத்த உடனே ஆடுன்னா என்ன, யானைன்னா என்னன்னு தெரியாது. அதனால் படத்தில் காமிப்பாங்க. படத்தில் காமிச்சு ஒரு யானைன்னா அது யானைன்னு புரிஞ்சுக்க. யானை இப்படி தான் இருக்கும், 4 கால் இருக்கும், பெரிய வயிறு இருக்கும், வால் இருக்கும், இவ்வளோ பெரிய காது இருக்கும், முக்கியமாக தும்பிக்கை இருக்கும், அது பக்கத்தில் இப்படி அந்த தந்தம் ஒட்டிகிட்டு இருக்கும், பெரிய வாய் இருக்கும். இதெல்லாம் அந்த படத்தில் பார்த்து அந்த குழந்தை மெமரியில் வச்சுக்கும். உண்மையான யானையை ஒரு காலத்தில் அது வயசு வளர்ந்த பிறகு பார்க்குதுன்னா, இதுதான் யானைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அந்த உள்ளே இருக்கிறது அழகாக அந்த குழந்தைக்கு ஹாய் யானை அப்படின்னு கத்தும். அதுக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னா, குழந்தையில் யானை படத்தை பார்த்து யானையின் வடிவம் பதிவாயிடுது. அதனால் பார்த்தோன்னே இது சுலபமாக புரிஞ்சிக்குது. அந்த முறையில் பெரியவர்கள் நமக்கு இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கற்பிச்சு இப்படி இருப்பான் அப்படின்னு கற்பித்தது தான் இந்த எல்லாமே. அதை நம்ம அந்த பதிப்பசு பாசத்தன்மையோடு இதில் பார்க்கணுமே தவிர காமம் சார்ந்த காட்சியாக பார்க்கக்கூடாது. இது முக்கியமாக எல்லாரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இறைவனை ஆன்மா போய் சென்றடைந்தது அப்படின்னா அதில் காமம் இருக்குமா? இறைவன் காமனை கண்ணால் எரித்தவன். அப்போ காமத்தை எரிக்கக்கூடிய கடவுளுக்கு காமம் எப்படி இருக்கும்? இருக்காது. இது காட்சிப்படுத்துறது நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக. ஒவ்வொன்றிலையும் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த மாதிரி இந்த பஞ்சசயனம், அங்கே நப்பின்னை இருக்காங்க, கண்ணன் இருக்கார், அவங்க அங்கே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போகிறவங்க கேட்குறாங்க, அம்மா கண்ணா, நாங்கள்லாம் பாடி பரவி உங்களை கூப்பிட்டுட்ருக்கோம், ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? நாங்கள் இவ்வளோ நேரமாக கெஞ்சுறோமே, உங்களை கூப்பிடுறோமே, ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? கண்ணா, நீ தான் சொல்லலை. அம்மா, மை தீட்டிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ தான் சொல்லக்கூடாதா? எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ உன்னுடைய கணவனை எழுந்திருக்க விட மாட்டேன். ஏன்? அது அவங்களுடைய உரிமை. ஒரு பசு பாசத்தை அணைவது அதோட உரிமை. அதை விட்டு விலகணுன்றது அதுக்கு பிடிக்காது. மலை வாசனையை விட்டு இறைவனோடு கலந்த ஒரு ஆன்மா திரும்ப மலை வாசனைக்கு வராது. அதை இவங்க அப்படியே சூக்ஷ்மமாக சொல்கிறாங்க. நீ உன்னோட கணவனை எழுந்திருக்க விடமாட்ட, ஒரு கணமும் அவனுடைய பிரிவை நீ பொறுத்துக்க மாட்ட, இது உன்னோட பெருமைக்கு பொருந்தாதுமா, எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்கணும். அதாவது முன்னாடி பக்குவப்பட்ட ஆன்மாக்களை பிடித்து கொண்டு பின்னாடி போகிற பக்குவப்பட்டு கொண்டு இருக்கிற ஆன்மாக்கள் அந்த வழியில் போய் இறைவனை அடையணும். அதுக்காக சும்மா நப்பின்னை வச்சு நப்பின்னையை கேட்டு கண்ணனை அடைய முடியும் முயலும் பெண்களோட சொற்றொடராக இது அமைக்கப்பட்டு ஆண்டாள் நாயக்கியார் பாடியிருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப அழகு. அந்த கட்டிலினுடைய வளம், எவ்வளவு செல்வ வளம் இருந்தால் இது மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும்? அவங்க கண்ணனுக்கு செல்வத்துக்கு சொல்லியா தரணும்? லக்ஷ்மியே அவர் கையில் இல்லை. அதனால் அவங்க செல்வ வளம் நிறைஞ்ச நாடு, வீரம் செறிந்த நாடு. நந்தகோபரை பற்றி முந்தின பாடலில் சொல்லுவாங்க பாருங்கள், யானையை அதாவது எதிரியை கண்டால் பயப்படாத தோல் வலி உடையவர் நந்தகோபர். இவர் பல அரக்கர்களை விளையாட்ட குழந்தை வடிவத்தில் இருக்கும் பொழுதே பல அரக்கர்களை அழித்தவர். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த அந்த இதுவே ஒரு சொர்க்கபுரி மாதிரி இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அந்த செல்வ வளத்தோடு அந்த கண்ணனை நப்பின்னையை காமிக்கும் அந்த அழகு காட்சி ஒரு உண்மையிலேயே
எல்லா ஆன்மாவும் அங்கே போகணும் போகணுன்னு விரும்பும். கண்ணன் இருக்கிறப்போ எல்லா பெண்களும் அவர் கூட பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி தாரகவனத்தில் இருந்த பெண்கள்லாம் சிவபெருமான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் அப்படி பொறாமைப்படுற அளவுக்கு, என்னடா இந்த சிவபெருமான் நம்ம இவ்வளோ வெறுக்கிறோம், கடைசியில் இந்த நம்ம வீட்டு பெண்கள்லாம் இப்படி போகிறாங்களே அவர் பின்னாடியே அப்படின்னு நினைப்பாங்களாம். அவ்வளவு அழகு. மனம் கருணையால் நிரம்பி வழியிறப்போ அழகாக தானே இருக்கும் எல்லாமே. அவங்கள்ட்ட குற்றமே இல்லை, குற்றமில்லாத இறைவன். அப்போது அழகு தானே இருக்கும். அதை பாடல்களில் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம மாணிக்கவாசக பெருந்தகை பாடக்கூடிய ஒரு பாடலை பார்ப்போம். சிவபெருமான பாட்டுடை தலைவனாக வச்சு இறைவனை பாடுறாங்க. அது வைணவம், இது சைவம், எல்லாம் ஒன்று தான். பாடக்கூடிய ஆள் வேறு, எண்ணங்கள் ஒன்றே தான். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன்னல் குதியேல். எங்கெழிலின் ஞாயிறு எங்கெழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இது அதை விட நல்லா இருக்கு பாருங்க பாடல். பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறோம். எல்லா அன்பர்களோ அடியார்களோ சேர்ந்து விண்ணப்பம் வைக்கிறோம். எங்கள் பெருமானே, உன் பிள்ளை நானே, உன்னோட குழந்தை, உனக்கே அடைக்கலம். உன்னை விட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. நீ தான் சகலமும். நீ கொடுக்கறது தான் எனக்கு எல்லாமே. இந்த உடம்பை நீ கொடுத்த, இந்த உடம்புக்குரிய ஆகாரத்தை நீ தான் கொடுத்த, உடம்பு இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் இடம் நீ தான் கொடுத்த. இப்படி எல்லாமே எதை கொடுத்தாலும் குழந்தைக்கு தாய் தான். அப்படி அந்த பிள்ளை இறைவன்கிட்ட கேட்குது, இந்த எல்லா உன் பிள்ளை நான் உங்ககிட்டயே அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவது, தாயிடம் சொல்வது மிகையாதல் போல எங்களுக்கு நீயே அடைக்கலம் என்று கூற நாங்கள் அஞ்சுகிறோம். ஏன் தெரியுமா? அஞ்சுறோம், அது அஞ்சுறோம். இருந்தாலும் ஒன்று சொல்ல விரும்புகிறோம், அதை கேளு. உன்னோட சிறந்த அடியார்களை தவிர வேறு யாருமே எங்களுக்கு துணையாக வரக்கூடாது. அதாவது இதில் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ரெண்டு மனமும் ஒத்து போனால்தான் இல்லறம் சிறக்கும். சாதாரண உலக வாழ்க்கையில் ஒத்துப்போகாத குடும்பங்கள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது. மனம் ஒத்து இருக்கணும். அது தானே ஒத்து இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒருவர் பொறை இருவர் நட்பு, அங்கே அது மாதிரியெல்லாம் இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அப்போ தான் இல்வாழ்க்கையே நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல இவங்க பொருத்தமான கணவரை தேடுறாங்களாம். அதாவது என்னோட இந்த உடம்பு உன்னுடைய அன்பரை தவிர வேறு யாரையும் சேரக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒத்து போச்சு. இப்போ எங்கே போகணுன்னாலும் ரெண்டு பேருடைய கருத்தும் ஒத்து இருக்கும், அங்கே போகலாம். இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும், தாராளமாக போகலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அந்த எண்ணம் இருக்கும், போகலாம். ஒரு செயல் செய்யணும், ரெண்டு பேருக்கும் அதை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். இன்றைக்கி 100 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ரெண்டு பேர் எண்ணமும் ஒத்து போச்சு, 100 பேருக்கு சுலபமாக சாப்பாடு போடலாம். ஒருத்தர் முரண்பட்டவங்களாக இருந்தால் அந்த காரியம் வெற்றி ஆகாது. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க? என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க. அப்படி ஒரு மாப்பிள்ளையே எங்களுக்கு வேணாம், உன்னுடைய அன்பராக இருக்கணும். ஏன்னா எங்களுடைய எண்ணங்கள் சரியாக நடக்கும், பொருத்தமான மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. உன்னுடைய திருப்பணியை தவிர வேறு எந்த வீண் வேலையும் நான் செய்யக்கூடாது.
அதாவது வீண் வேலையிலே ஈடுபடக்கூடாது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. இரவோ பகலோ என்னோட கண்கள் ஒன்றை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது. ஒன்றை தான் பார்க்கணும், உன்னோட சொல்ல தான் கேட்கணும். உனக்கு பொருத்தமான, உனக்கு தேவையான திருப்பணிகளை நான் செய்கிறதுக்கு எனக்கு துணையாக வர்றவங்களும் அது சார்ந்தவங்களாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பசு ஒழுங்காக ஒற்றுமையாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு. இங்கு இப்பரிசை எமக்கு எம்கோன் நல்குதியேல். எனக்கு நான் கேட்ட மாதிரி என்னுடைய மனசு போல் எல்லாமே செய்யணும், உன் கூடவே இருக்கணும். உன்னை விட்டு ஒரு நொடியும் எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னார் வாடிக்கை வாசக பெருந்தகை. அதுபோல் உன்னை விட்டு என் மனசு நீங்கக்கூடாது. நடராதிபத்தில் மனைவி முனுசாமி சொல்லுவார், என் மனமுந்த நடிவிட்டு நீங்காத நிலை நிற்க ஏது உளவு புகழ வருவாய் அப்படின்வார். அது மாதிரி என் மனசு ஒன்றை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு எப்படி இருக்கணும், நான் செய்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்கக்கூடாது. அப்போது நான் உன் சொல்ல கேட்கணும், உனக்கு திருப்பணி செய்யணும், உன்னோடையே இருக்கணும். ஏன் அங்கே இருக்கேன்னு யாரும் என்னை கேட்டக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. உன்னையும் என்னையும் பிரிச்சிடக்கூடாது. பிரிக்கக்கூடியவங்க எனக்கு வேண்டாம். இந்த வரத்தை நீ எனக்கு கொடு. இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல். சூரியன் எங்கே எழுந்தாயே எனக்கு என்ன, கிழக்கில் வந்தா என்ன, மேற்குலேயே வந்தால் கூட தான் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் கேட்டேன்ல, இந்த வரத்தை எல்லாம் கொடுத்துடுங்க ஐயனே அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை தவிர என்னுடைய மனதில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இந்த காதால் கேட்குறதோ, கண்ணால் பார்க்குறதோ, வாயால் பேசுகிறதோ, சரீரத்தால் உழைக்கிறதோ எல்லாமே உன் சார்ந்ததாக, உன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய எதுவும் இல்லாததாக எனக்கு அமையணும். இந்த வரத்தை குடையனே அப்படின்னு கேட்குறாங்க. சூரியன் எந்த திசையில் வச்சாலும் எங்களுக்கு கவலையே இல்லைப்பா, எது எப்படி போனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் உன்னோட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலும் மிக அருமையான பாடல். இதையெல்லாம் நம்ம சொல்லி பார்க்குறப்ப தான் அதோட அருமை. அந்த எண்ணங்கள் நம்ம மனசில் ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த மெமரிஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதாவது ஆழ் மனசுக்கு போகும். ஆழ் மனசில் போன அத்தனை காரியங்களும் கட்டாயமாக நிறைவேறும். மேலோட சிந்திக்கிறது அப்படியே கனவு போல் காணாமல் போயிடும், கரைஞ்சிடும். ஸ்ட்ராங் மெமரிஸ்லாம் நடக்கும். அந்த ஸ்ட்ராங் மெமரிஸ் எப்படி வரும்னா, திரும்ப 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 செய்கிற போது தான் அது செம்மையுறும். இப்போ அடுத்தது ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல்கள். இது கொஞ்சம் அகவற்பா நீளமாக இருக்கும். சில வரிகளாக, அதாவது பகுதி பகுதியாக ஒரே பாடலை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். ஒரே பதிவாக என்னால் போட முடியாது, என்னுடைய ஃபோனில் அந்த வசதி இல்லை. அதனால் அது கொஞ்சம் நேரம் ஆனோடனே கட் ஆகிடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் போட முடியும். அதனால் சின்ன சின்ன பதிவுகளாக போடுறதுக்காக நான் இந்த பாடலை துண்டு துண்டாக, அதாவது பேராகிராஃபாக நானே பிரிச்சுக்கிற மாதிரி போடுறாங்க. பேராகிராஃப் கிடையாது, நானே சில வரிகளுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். இன்னும் போக போக இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. பூந்தாமரைவதி புங்கவன் பிரம்மன் படைத்திடு உலகில் படர்ந்த புண்ணியத்தால் மானுடப் பிறவி மன்னிய உயிர்கள் அறமுதல் நான்கும் அடைந்து உய்ந்திடுவான். கருணைகொள் பரமன் கருமணி கண்டன் அன்பே வடிவாய் அமர்ந்திடு பரமன் சச்சிதானந்த தனி பெருஞ்சோதி முத்தன் பத்தர் முழுமலம் போக்கி பரஞானம் தருப்பறை ஒரு பாகன். இது வரைக்கும் என்னைய பதிவில் பார்க்கலாம். பூந்தாமரைவதி புங்கவன் பிரம்மன். இப்போது எல்லாரும் சொல்லுவாங்க, பிரம்மன் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருமால் பள்ளி கொண்டிருப்பார். அவர் நாபிக்கமலத்து அந்த தொப்புவிலேருந்து ஒரு தண்டு மேலே வரும்.
தாமரை மலர்ந்திருக்கும். அந்த தாமரையில் பிரம்மன் அமர்ந்திருப்பார். ஆமாம், அவருக்கு வேறு எங்கேயுமே இடம் கிடையாதா உட்கார்றதுக்கு அப்படின்னா, படைப்பு தொழில் அப்படின்னா அதுக்கு ஒரு இருப்பு வேணும், கரு. படைப்புன்றது கருவை வச்சு இல்லையா, அந்த அதுக்கு வயிறு, தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உறவு தாய்க்கும் குழந்தைக்கும். அதாவது எங்கே எந்த இனமாக இருந்தாலும் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு உறவு இருக்கும். அது நீர்வாழ் உயிரினமாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பூச்சி இனங்களாக இருக்கட்டும், தாய்க்கும் அந்த சேய்க்கும் ஏதோ ஒரு வகை உறவு இருக்கும். படைப்புகள் பல வகை இருக்குது. இப்போது வாழை மரம்னா வேர்லேருந்து வருது, ஒரு முருங்கைக்கிளைன்னா கிளையை வெட்டி நம்ம அடுத்த பதிவு போட்டுக்கிறோம், ரோஜான்னா ஒரு பதிவு போட்டுக்கிறோம், பதியன் போட்டுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சில இப்போ பழங்கள்லாம் விதைகள்லேருந்து வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடியது. இந்த இலவம் பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், எருக்கு, இலவன், இதெல்லாம் என்ன செய்யும், அந்த விதையை தூரமாக கொண்டு போகிறதுக்கு அதில் ஒரு அமைப்பு அழகாக மேலே பஞ்சால விசிறி போல் செய்திருக்கும். எருக்கம்பூ யார் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எருக்கம்பூ ஒரு காய்க்குள்ளே இருக்கும். அந்த காய் இலவங்காய் மாடல் தான் இதுவும். அது இப்படி பிரித்து பார்த்தா அந்த பஞ்சும் விதையும் மெத்துன்னு அழகாக அடுக்கி வச்சிருப்பார் ஆண்டவர். அந்த விதைகள் வட்டமாக சின்னதாக இருக்கும், ரொம்ப மென்மையாக, மிக மென்மையான பஞ்சில் அது மேலே அழகாக விசிறி போல் அழகாக அந்த பஞ்சோட இந்த விதை ஒட்டி இருக்கும். ஆனால் ரொம்ப மென்மையாக அப்படி தொட்ட உடனே பிச்சுக்கும். அப்பேற்பட்ட லேசாக தொட்டாலே அந்த விதையும் பஞ்சும் பிச்சுக்கும். அப்பேற்பட்ட விதையும் பஞ்சும் தானே வெடித்து வெளியில் வரும்பொழுது, அந்த காற்றுல பறந்து வரும்பொழுது வெகு தூரம் அந்த பஞ்சு விதையை விட்டு போகாது. நாம் கை வச்சா அவ்வளவு மென்மையாக பிச்சிக்கக்கூடிய அந்த விதையும் பஞ்சும் தானே காற்றுல அடிச்சுக்கிட்டு பறந்து 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 மேலே கொஞ்சம் மேலே காற்றுக்கு ஏற்றவாறு அது பறக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். போய் எங்கேயோ ஒரு இடத்துல கீழே விழும். அந்த விழுந்த இடத்தில் எப்போ அதுக்கு மண் வளம், அது எங்கே விழுதுன்னு தெரியாதுல்ல. கட்டிடங்களில் விழலாம், தார் ரோட்டில் விழலாம், மண் தரையில் விழலாம், ஈரம் இல்லாத தரையில் விழலாம், ஈரத்தரையில் விழலாம், மரத்து மேலே விழலாம், ஒரு பல செடிகள் மேலே இலையில் போய் விழலாம். அதுக்கு எங்கே போகுதுன்னு தெரியாது. அது காற்றடித்த திசையில் போகும். எங்கே கீழே விழுதோ அங்கே விழும். விழுந்த இடத்துல அந்த வசதிகள் கிடைக்கிறப்போ, எப்போ கிடைக்குதோ அப்போ அது முளைக்கும். அதுக்கு மண் வளமாக இருக்கணும்லாம் முக்கியம் இல்லை, எங்கே வேணாலும் எளிமையாக வளரக்கூடியது. சின்ன ஒரு மண்ணும் கொஞ்சம் தண்ணியும் கிடைச்சா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த எருக்கம்பூ வளர்கிறது ரொம்ப, அது பரவுறது ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கும். அதுபோல் இந்த தாய்க்கும் சேய்க்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும். அதனால் திருமாலுடைய அந்த வயிறு, அந்த வயிற்றில் ஒரு தாமரை தண்டு, தொப்புள் கொடி போன்றது. அது தாமரை தண்டுக்கு மேலே தாமரை மலர் இருக்குது. அந்த தாமரையில் பிரம்மன் உட்கார்றார். படைப்பு தொழிலை செய்ய இதெல்லாம் இவருக்கு தேவையான டூல்ஸ். அதாவது ஒரு கரு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும், தொப்புள் கொடி வேணும், அந்த வளர்ந்து வந்த ஒரு உருவம் வேணும், அதுதான் படைப்பு. அதனால் அழகாக திருமால் பள்ளி கொண்டிருப்பார் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனுடைய நாபியில் தோன்றிய பிரம்மன். தாமரை, பூக்களில் சிறந்தது தாமரை. அந்த தாமரையிலேயே சேற்றில் மலர்ந்த செந்தாமரையை விட திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட இந்த திருமாலுடைய நாபியில் தோன்றிய செந்தாமரையில் இந்த பிரம்மன் தோன்றுகிறான். அவன் புங்கவன் பிரம்மன் படைத்திடு உலகில், அவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் படர்ந்த புண்ணியத்தால் எங்கெங்கே என்னென்ன புண்ணியம் இருக்கணுமோ அப்படியே படர்ந்து இருக்குது. இப்போ படர்ந்துன்னா ஒரு கொடி,
ஒரு கொடி எங்கே செய்யும்? அது பாட்டுக்கு படர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லுவோம். மேகம் இருக்குன்னா ஒரு இடத்துல மேலே ஏறினாலும் படர்ந்து எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது. அதனால தான் எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. காற்று அதை கலைச்சி கொண்டு போய் வைக்கிது. அதுபோல் ஒரு கொடி எப்படி படர்ந்து இருக்குமோ அது மாதிரி இந்த புண்ணியம் பூமியில் படர்ந்து இருக்குது. அந்த படர்ந்த புண்ணியத்தால் மானுட பிறவி மன்னிய உயிர்கள், இந்த புண்ணியத்தால் மானுட பிறவி மானிட பிறவி எடுத்த அந்த உயிர்கள் அறமுதல் நான்கும் அடைந்து உய்ந்திடுவான். அறமுதல் நான்கும், அதாவது 4 வேதங்களில் சொல்லப்பட்ட அறக்கருத்துக்கள் எல்லாத்தையும் அடைந்து உய்ய வேண்டும். சரியை கிரியை யோகம் ஞானம் அதன் வழியாக 4 வேதங்களிலும் சொல்லப்பட்ட இறைவனை 4 வேதங்களும் போற்றும் 4 வேதத்தின் பொருளான இறைவனை அடைந்து உய்ந்திடுவான், கரையேற வேண்டும் என்பதற்காக கருணை கொள் பரமன் கருமணி கண்டன் அன்பே வடிவாய் அமர்ந்திடு பரமன். இறைவன் எப்படிப்பட்டவன்னா கருணைகொள் பரமன். அவனுக்கு அந்த மற்றவங்களுக்காக விஷத்தை முழுங்க போய் நீலமடி மிடற்றனாக கருமணி கண்டனாக விளங்கக்கூடிய அந்த பரமன் அன்பே வடிவாய் அமர்ந்திடு பரமன் சச்சிதானந்த தனிப்பெருஞ்சோதி. சத் சித் ஆனந்தமாகிய அந்த தனிப்பெரும் ஜோதி, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்து விளங்கக்கூடிய ஜோதி வடிவானவன் அவன். முத்தன், பத்தர் முழுமலம் முத்தன். அவன் முத்தன், எல்லாருக்கும் முத்தி அளிக்கக்கூடியவன். பத்தர் முழுமலம் போக்கி தன்னுடைய பக்தர்களுடைய எல்லா மலங்களையும் போக்கி பரஞானம் தரு பரையொரு பாகன். பரஞானத்தை அளிக்கக்கூடியவன், உமையம்மையை இடமாகமாக கொண்ட பரமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. மீதியை நாளைய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு, இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நல்ல விஷயங்கள் அப்படின்றது நீங்கள் நம்புறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நாளை இந்த பதிவு தொடரும். வாழியன்னாலும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.